கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கிறேன். நல்ல கூட கடிகார முள்ளை பார்ப்பதற்கு எதுவோ சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் சுற்றி கொண்டிருக்கிறது போல தான் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, அது சுற்றும் போதெல்லாம் காலமும் நேரமும் வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் மறந்து போக வேண்டாம். அப்படியாகத்தான் மாறி மாறி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடையில்தான் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய வாழ்க்கையில் புனித வெள்ளி என்ற காரியத்தையும் பல திருச்சபையார் அனுசரிக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த காரியத்தையும் பல திருச்சபையார் அனுசரிக்கிறார்கள். அதோடு கூட இப்போது கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய பிறப்பு. இவைகள் நம்முடைய வாழ்வில் எத்தனை முறை வந்து வந்து போகிறது. ஒருவேளை ஒவ்வொரு வருஷமும் இவைகள் வந்து வந்து சென்றாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வயதும் வேகமாக இதோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம்? கல்லறையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் காரியமும் சரி, ஆண்டவருடைய சிலுவைப்பாடான காரியமும் சரி, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் காரியமும் சரி, இவைகள் பண்டிகையாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் அனுசரித்த போது, ஆனால் ஒவ்வொரு வருஷத்துலேயும் நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் மூலமாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு எழும்புகிறது. இவைகள் வந்து போகும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்க வேண்டும் அல்லவா? புனித வெள்ளியினுடைய நோக்கம் என்ன? ஏதாவது மாற்றம் நடந்திருக்கணும்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை அதில் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்திருக்கணும்ல. கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அதில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கணும்ல. சிலர் இப்படி கேள்வி கேட்பாங்க, நான் கிறிஸ்தவங்க, நான் சபையில் இருக்கிறேன், நான் பிறந்ததே சபை, எங்கள் அப்பா சபை, எங்கள் தாத்தா சபை, எல்லாரும் சபை, நான் எந்த சபை தெரியுமா? நான் மாற்றம் பெறணுமா? நான் எதற்கு மாற்றம் பெறணும்? மாற்றம் பெறுவதற்கு என்கிட்ட என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்வு அற்று வாதம் பண்ணுறவங்களும் உண்டு சபையில். சரி, நான் நேராக மேட்ருக்கு வருகிறேன். ஏசையா தீர்க்கதரிசி, அவர் ஏற்கனவே தீர்க்கதரிசி தானே. ஆனால் அவருக்கு எதற்கு மாற்றம் வேண்டும்? ஏசையா தீர்க்கதரிசிக்கு எதற்குங்க மாற்றம் வேண்டும்? ஆனால் தேவனுடைய மகிமைக்கு முன்பாக ஏசையா நிற்கும் பொழுது தன்னை திராணியற்றவனாக அவர் அங்கு உணர்கிறதை பார்க்கிறோம். தன்னில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை அவர் உணர்கிறதை பார்க்கிறோம். அதை அவர் உணர்ந்து கொண்டார். தன்னில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை ஏசையா உணர்ந்து கொண்டபடியால் தான் அந்த உணர்வின் நிமித்தமாகவே தேவனுடைய சுத்திகரிப்பு அவருக்கு வேண்டுமென்று அவர் கேட்டது மாத்திரமல்ல, அவர் சிந்தித்தது மாத்திரமல்ல, உணர்ந்தது மாத்திரமல்ல, அந்த சுத்திகரிப்பை அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்றும் பார்க்கிறோம். அந்த உணர்வின் நிமித்தமாக, தனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அந்த உணர்வின் நிமித்தமாகத்தான் பிரியமானவர்களே, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படி என்று தன்னை அவர் தாழ்த்தும் பொழுது யோசிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஏசையா தீர்க்கதரிசி அவரே தன்னில் மாற்றம் வேண்டுமென்று உணர்ந்தாரானால், அப்படி உணர்ந்த மாத்திரத்திலே அவர் சுத்திகரிப்பை பெற்று கொண்டாரானால், உங்களுக்கும் எனக்கும் மாற வேண்டிய காலங்களும் மாற வேண்டிய நேரங்களும் வாரங்களும் மாதங்களும் வருஷங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததா? பிரியமானவர்களே, சிலர் அடிக்கடி சொல்லுவதை நானும் கேட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் நானும் அப்படியாக சொல்லியிருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். ஐயோ நான் பாவி ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது அநேகருடைய புலம்பலாகவே காணப்படுகிறது. நான் பாவி, நான் தகுதியற்றவன், என்னை மன்னியும். உண்மைதான். ஆனால் இவைகளை சொல்லி சொல்லி இன்றைக்கு உணர்வற்று போய்விட்டோம். இதை சொல்லி சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இதை சொல்லி சொல்லி தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வை மாற்றுவதற்கு நமக்கு விருப்பமே இல்லை. அப்போ எதற்காக? யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நோக்கமோ, திருச்சபையினுடைய நோக்கமோ, பண்டிகையினுடைய நோக்கமோ எதற்காக? கிறிஸ்து ஏன் பிறந்தார்?
நான் பாவி, நான் தகுதியற்றவன் என்று உணர்வற்றவனாகவே வாழ்வதற்காகவா கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார்? அதற்காகவா சிலுவையிலே அவர் மரித்தார்? எனவே பிரியமானவர்களே, வாழ்வை நமக்கு மாற்றுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்பதற்கு நீங்கள் நானும் தேவனிடத்தில் ஏசாயாவை போல கதற வேண்டும். சுத்திகரிப்பை நாட வேண்டும், சுத்திகரிப்பை விரும்ப வேண்டும், சுத்திகரிப்பை வாஞ்சிக்க வேண்டும். பொய்யான வாழ்வு, வேஷமான வாழ்வு, போலியான வாழ்வு, பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற வாழ்வு, வெளிப்புறமாக பெரிய பரிசுத்தவான், பெரிய ஊழியர் போன்ற ஒரு தோற்றத்தை காண்பித்து ஆனால் உள்ளான வாழ்க்கையில் பார்க்கும்போது வேறொரு காரியம். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். அதனால தான் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் அப்படின்ற வார்த்தையை பைபிளில் பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். என்னிடத்தில் திரும்புங்க, என்னிடத்தில் சேருங்க, என்னிடத்தில் வாருங்க. எதுக்கு வர சொல்கிறார்? எதுக்கு சேர சொல்கிறார்? எதுக்கு திரும்ப சொல்கிறார்? அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார், நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் பல ஊழியர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் சில காரியங்களை வசன வெளிச்சத்தில் சொல்லும் பொழுது ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். தன்னை திருத்திக் கொள்ளவே அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தங்களுடைய தவறை வருந்தி மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வெவ்வேறு எங்கெங்கோ போய் சுற்றி வளைச்சி அதை மாற்றி அவர்கள் ஆனால் இங்கே ஏசாயாவை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தான் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவர்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, எப்படிப்பட்ட ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அது அறிக்கை செய்கிறார். தன் நிலையை அவர் ஒத்துக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு அந்த மாதிரி சில வேளைகளில் விசுவாசியை சுட்டி காட்டினாலோ, ஊழியர் சுட்டி காட்டினாலோ, இல்லை ஊழியர் விசுவாசியை சுட்டி காட்டி, இல்லை விசுவாசி ஊழியர் சுட்டி ஒத்துக்கொள்ளுகின்ற நிலை உண்டா? மாற்றிக்கொள்ளுகின்ற நிலை உண்டா? ஊழியக்காரர்கள் தான் என்னமோ உலகத்திலேயே பரிசுத்தவான்கள் போலவும், விசுவாசிகள் ஒன்றுமே இல்லாதவர்கள் அசுத்தமானவர்கள் போலவும் யோசித்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய தேவ மனுஷனே, தீர்க்கதரிசியே சுத்திகரிப்பு விரும்புகிறார். இன்றைக்கு சுத்திகரிப்பு விசுவாசிக்கும் அவசியமானது. விசுவாசிகளை விட பல்மடங்கு விசுவாசிகளை வழிநடத்துகிற போதகர்களுக்கு அவசியமானது. ஒருவேளை போதகர்கள் உண்மையாகவே சுத்திகரிப்பை விரும்பி, ஐயோ இதெல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு ஒத்துக்கொண்டு, ஐயோ அதமானே நான் அசுத்தமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்தால் ஆண்டவர் சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் என்று சங்கீதம் 39 வாசிக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டு போதகர்களும் விசுவாசிகளும் நாம் தேவனுக்கு முன்பாக ஜெபமாக சொல்லணும். மறுபடியும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி. நாம் எல்லாம் நிலையற்றவர்கள். எவ்வளோ பெரிய ஆடி கார் இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய BMW கார் இருந்தாலும் சரி, இல்லை காரே இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை மோட்டார் சைக்கிள் இருந்தாலும் சரி, சைக்கிள் தான் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாமல் நடைப்பயணமாக இருந்தாலும் சரி, அது கோட்டை மாரி வீடு இருந்தாலும் சரி, இல்லை 3 மாடி 4 மாடி வீடு இருந்தாலும் சரி, இல்லை ஓட்டு வீடு இருந்தாலும் சரி, இல்லை கூரை வீடு இருந்தாலும் சரி, வீடே இல்லாமல் இருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே நிலையற்றவர்கள். இன்று விடுகிற மூச்சு நாளைக்கு தெரியாது, அடுத்த நொடி தெரியாது. உணரும்படி என் முடிவை, என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதை எனக்கு தெரிவியும் என்ற விண்ணப்பம். பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, என்னில் மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பண்டிகை, எத்தனை உயிர்த்தெழுந்த பண்டிகை, எத்தனை புனித வெள்ளி பண்டிகை, எத்தனை கிறிஸ்மஸ் பண்டிகை, எத்தனை ஆடம்பரம், எத்தனை பாட்டு, எத்தனை ஆட்டம், எத்தனை கொண்டாட்டம், எத்தனை விருந்து. ஆனால் மாற்றம் இல்லையே என் வாழ்க்கையில். என்னை மாற்றுவதற்கு நானும் விரும்பலையே, உமக்கு ஒப்பு கொடுக்கலையே அப்படின்னு இன்றைக்கு இந்த வருடத்தில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். கிறிஸ்து என்னில் முழுமையாக பிறக்க வேண்டும். பரிசுத்தாவியான உடைய செய்வராக ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நான் நிலையற்றவன் என்று உணர்ந்து, என் முடிவையும் என் நாட்களையும் நான் உணர்ந்து மண்டை திரும்பி நீர் என்னை சுத்திகரிப்பீராக. உம்மிடத்தில் சேருகிறேன், உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னை சுத்திகரித்து என் வாழ்க்கை மாற்றம் பெற நான் உம்மை பிரதிபலிக்க எனக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.